இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேக் வந்து பேக் பண்ண பிறகு சரியான அளவில் இருக்கிறதில்ல. அதாவது எனக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னால் 1 கிலோ கேக் ஒன்று பேக் பண்ணினேன். கேக்கை நிறுத்து பார்க்கும்போது அது வந்து 1 கிலோவை விட குறைவாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கேக் பிஸ்னஸ் எதுவும் செய்யும்போது கஸ்டமருக்கு நாங்கள் இந்த ஒரு 1 கிலோ கேக்கு கொடுக்குற நேரம் அளவு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க திரும்ப நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ பேக் பண்ண பிறகு 1 கிலோ கேக் எப்படி அளவாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சாதாரணமாக 1 கிலோ கேக் செய்கிறதுக்கு சீனி 250 கிராம், பட்டர் 250 கிராம், மா 250 கிராம் அந்த மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் பேக் பண்ணி பிறகு நிறுத்து பார்க்கும்போது 1 கிலோ விட குறைவாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சரியான அளவுகளில் இந்த கேக்கை செஞ்சுருக்கேன். நிறுத்து பார்த்த பிறகு சரியாக 1 கிலோ வந்திருக்குது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்ட போகிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற கேக் தான் சரியான அளவில் செஞ்ச கேக். வாங்க இந்த கேக்கை எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். இங்கே வந்து ரூம் டெம்பரேச்சர் உள்ள மெடோலி மார்ஜரின் எடுத்துருக்கிறேன். இந்த மார்ஜரின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 275 கிராம். சுகர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து 275 கிராம். இப்போ பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சீனி நல்லா கரையிற மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிகுதி சீனியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கேக் பீட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ கேக் பேக் பண்ணுறதுக்கு 8 அங்குலம் சதுரமான கேக் தட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஆயில் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டையும் 275 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், நான் முட்டை பீட் பண்ணுற வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க. இங்கே நான் வந்து 5 முட்டை எடுத்தேன். 5 முட்டையை ஒவ்வொன்றா போட்டு பீட் பண்ணியிருக்கேன். சீனியும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் அந்த முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு வந்து அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 275 கிராம். பேக்கிங் பவுடர் 2.5 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். வெனிலா 2 டீஸ்பூன். இங்கே வந்து நான் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டும் போட்டு நடத்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்கு. பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டால் கேக் வந்து நல்லா உப்பி வராது. அதனால் நான் வந்து இந்த ரெண்டையும் தான் சேர்க்குறது. இப்போ இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாயும் சேர்த்து நான் மாவு வந்து 3 தடவை சளிச்சு கொள்கிறேன். 3 தடவை சளிச்சு எடுத்த பிறகு தான் இந்த மிக்ஸ் பண்ணணும். அது மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். டீஸ்பூன் எடுக்கிற நேரம் அந்த தலை தட்டி தான் பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெச்சுலரால் தான் நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுற நேரம் நான் வந்து மில்க் சேர்த்துக்கிறேன். அது ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி
இல்லாட்டி மில்க் பவுடர் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இடைக்கடை அந்த மில்க்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு வெனிலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் 1 கிலோ கேக்குக்கு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் கேக் வந்து நல்லா பதத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் உப்பி வரும். இங்கே வந்து நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு அவனை வந்து இப்போது 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அப்போ அதையும் இந்த டைமில் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேக்கை பீட் பண்ணி தட்டில் போடுற நேரம் டைம் சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் போட்டு அதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணினு தானே. இப்போ பெல் வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப 180 செல்சியஸ்க்கு 45 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். நீங்கள் மேலேயும் கீழேயும் பேக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறகு இந்த கேக்கில் செட் பண்ணி வச்சுருக்க தட்டை உள்ளுக்கு வச்சுட்டு 30 நிமிஷம் கேக் பேக் ஆகின பிறகு செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டிக்கால் குத்தி அது வெந்து இல்லாட்டி திரும்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு செக் பண்ணி எடுங்க. இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்து வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அவனில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருக்கிறீங்களான்னு எல்லாம் செக் பண்ணிக்கிறங்க. இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,